வணக்கம் கைஸ். இப்போ வந்து இன்டர்நெட்ல வந்து ஒரு வீடியோ வந்து அதாவது கேரளால வந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டார். அது எதனாலனா ஃபால்ஸ் ப்ரொபகேஷன்னால இறந்துட்டார். அது ரொம்ப மனசுக்கு வருந்துற விஷயமா தான் இருக்குது. அது எதனாலன்னு நானே சொல்றேன். அவர் பேர் வந்து தீபக். இவர் வந்து கேரளால கோவிந்தபுரத்துல வந்து இருக்காரு. கோவிந்தபுரத்துல இவர் வந்து சேல்ஸ் மேனேஜரா இவர் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இவர் வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் விஷயமா ஒரு இவர் வந்து டெக்ஸ்டைல் ஃபேர்ம்ல ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஒரு பிஸ்னஸ் விஷயமா இவர் வந்து கண்ணூர்ல வந்து போ போயிருந்திருக்காரு டிராவல்ல. அப்பொழுது வந்து சிம்ஜித்தான்னு ஒருத்தவங்க வந்து இவர் வந்து தப்பா வந்து பிஹேவ் பண்றாரு, ஹராஸ் பண்றாருன்னு அவங்க வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்லோட் பண்ணக்கப்புறம் இவருக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு அந்த வீடியோவை பார்த்துட்டு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது என்ன காமிச்சாங்கன்னா, இவர் வந்து என்னைய வந்து தப்பாக டச் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் மற்றவங்க இவரோட அந்த வீடியோ கமெண்ட்ஸ்லேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து இன்டென்ஸாக வந்து பண்ணலை, அவர் ஏதோ தெரியாமல் கைப்பட்டு தான் பண்ணியிருக்கோன்னு அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவரோட ஃபேமிலிஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட உன் மேலே தப்பு இல்லை, நீ வந்து எதையுமே கவலைப்படாத, லீகல் ஆக்ஷன் எடுப்போம், இந்த மாதிரி அவங்க வந்து சப்போர்ட்டாக தான் பேசியிருக்காங்க. பட் இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப டிப்ரெஷன் ஆகி கடைசி பார்த்தா இவர் இப்போ நம்ம கூட இல்லை. அது வந்து இப்போ இப்போ வந்து இந்த இந்த சிம்ஜித்தான்றவங்கள மேலே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வியூவர்ஸு இந்த கமெண்ட்ஸில் கூட நீங்கள் வந்து வேணும்னு இன்டென்ஸாக பண்ணியிருக்கீங்க, ஒரு வியூஸ் கவுண்ட்டுக்காக நீங்கள் லைக்ஸுக்காகவோ நீங்கள் இன்க்ரீஸ் இந்த நிறைய வியூஸ் கமெண்ட்டு அந்த லைக்ஸுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க வந்து இந்த வீடியோ எடுத்து முடிச்சு அடுத்த ஒரு வீடியோ வந்து முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 2 வீடியோவுமே இல்லை, எல்லா வீடியோவுமே டெலிட் பண்ணிவிட்டு அவங்க அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக போட்டாங்க. ஆனால் அவங்க வந்து என்னன்னு போட்டிருந்தாங்கன்னா, நான் என்னைய அப்படி ஹராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவங்க அந்த பஸ்ஸில் ஒரு பொண்ணை வந்து அவர் வந்து ஹராஸ் பண்ணியிருந்தாரு, தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அதுக்கடுத்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு அவங்க வந்து க்ளைம் பண்ணுறாங்க. க்ளைம் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏம்மா நீ வந்து அந்த பொண்ணை வந்து அப்படி அவர் ஹராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் கேட்டுருக்கலாம்ல, எதுக்கு நீ அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கடுத்து எதுக்கு நீ வீடியோ எடுக்கிற, இப்படின்னா என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு மற்றவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது பொய்யோ உண்மையோ இப்போ வந்து அந்த உயிர் போயிருச்சு. அவர் வந்து இப்போ அவர் தப்பு செஞ்சிருந்தா அவர் வந்து சாகணும்லாம் இறந்துருக்க மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். அவர் தப்பு செய்யலை, அவர் வந்து இறந்துட்டாரு. இப்போ அந்த உயிருக்கு எதை விலையா கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்க. இப்போ இவங்க இப்படி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை வந்து இப்படி கன்வே பண்ணுற மூலிமா இந்த மாதிரி உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு யார் பதில் சொல்ல முடியும்? கேரளாவில் வந்து இப்போ ரீசெண்டாகவே நிறையா பேர் இப்படி தான். இப்போ யாராவது ஜென்ஸ் வந்து பக்கத்தில் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னொடனே அங்கே இருக்க எல்லா லேடிஸ் அண்ட் கேர்ள்ஸு எல்லாருமே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணாங்க. அது ஒரு அவேர்னஸாக தான் அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட்டு இது வந்து இந்த சிம்ஜித்தா வந்து அவேர்னஸ்க்காக பண்ணாங்களா, இல்லை வியூஸ் கவுண்ட்காக பண்ணாங்களா, எதுக்குன்னு தெரியல. ஆனால் இப்படி வீடியோ எடுத்து போட்டதில் இப்போ அவர் வந்து நம்ம கூட இல்லை. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஒரு அவேர்னஸோட இருங்க. தப்பான இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா இப்போ இந்த மாதிரி உயிர் வந்து போகாமல் இருக்கணும். ஸோ தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து யாருமே கொடுக்கவும் கூடாது. இந்த மாதிரி
ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நிறையா பேர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக இப்போ கூட வந்து நிறைய பேர் சும்மா ஃபன்னுக்கு ரீல்ஸை போடுறாங்களா, இல்லை எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அவங்க வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸை போட்டுட்டு, நிறைய பேர் கார்ட்போர்ட் பாக்ஸை போட்டுட்டு, என் பக்கத்தில் எந்த லேடிஸும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில ஃபன்னான வீடியோஸ் போடுறாங்களா, இல்லை எதுக்குன்னு தெரில. இதை வந்து ஆனால் மீன் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. அப்படி இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பயப்படுறாங்களோ தான் என்ன பண்ணுறாங்களோ அது தெரியல. ஆனால் அவங்க அப்படி போட்டுட்டு வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் இப்போ அந்த உயிர் போயிடுச்சு. அதுக்கு இந்த சிம்ஜித்தா இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இவர் வந்து எப்போ ஃப்ரைடேவா 16ஆம் தேதி அப்பயே அவர் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு 2-3 நாள் வந்து ஒரு டிப்ரெஷனில் தான் இருந்தார். இருந்துட்டு சண்டே 18ஆம் தேதி இறந்துட்டார் ஜனவரியில். வயசு 42. இது வந்து எப்படி சொல்கிறது, உண்மையாக சொல்லுங்கள், இதெல்லாம் இறக்குற வயசா? எல்லாம் வயசாகி தான் இறப்பாங்க. இவர் சூசைட் பண்ணி இறந்துருக்காரு. இப்போ அப்போனா பார்த்துக்கோங்க அவர் எந்த அளவுக்கு டிப்ரெஷனுக்கு போயிட்டாருங்க. அவர் வந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டார். எந்த அளவுக்கு போயிருப்பாருன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து அவேர் ஆகுங்க. நன்றி, வணக்கம்.